அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று அனைத்து வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் தீபாவளி பரிசாக வழங்க தமிழக அரசு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அருமையான திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுது. இந்த 5000 ரூபாய் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் தீபாவளி பரிசு வழங்க உத்தரவிட்டிருக்காங்க. சரிங்களா? இதற்கான டோக்கன் எப்போலேருந்து கொடுப்பாங்க, எந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்ல கொடுப்பாங்க, இதற்கு நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும், இது எல்லா தகவலும் தான் இந்த வீடியோ இருக்க போகுதுங்க. சரிங்களா? தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வரக்கூடிய ஸ்கீம் வீடியோஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ரேஷன் கார்டுக்கு தலா ரூபாய் 5000 தீபாவளி நாளில் அறிவிக்கிறது தமிழக அரசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 2026 பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுக்கு தலா 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டு மக்களுக்கு தீபாவளி மிகப்பெரிய பரிசு காத்திருக்கு. ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தினத்தன்று செய்தியாளர்களிடம் சந்தித்து இந்த அறிவித்தருக்கு போட்டியாக பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவிப்பை தீபாவளி நாளில் தமிழக அரசு வெளியிட உள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதற்காக 10,000 கோடி ரூபாய் தேவை என்பதால் அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தியுள்ளது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அடுத்ததா, தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகள் வாயிலாக 2.20 கோடி அரிசி கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. வரும் சட்டசபை 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ளன. இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க ஆளும் கட்சியான திமுக முடிவு செய்துள்ளது. இதற்காக கார்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் வரும் பொங்கலுக்கு கார்டுதார ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, குறிப்பாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் அனைவருக்குமே தலா 5000 ரூபாய் தீபாவளி பரிசாக வழங்க முடிவு செய்துள்ளது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 மாதங்கள் உள்ளன. ஆனால் அதற்கு முன்னதாகவே டெல்லியில் சமீபத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி, நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என அறிவித்தார். அதே போலதான் இப்போ போன செப்டம்பர் மாதத்திலிருந்து, அதாவது 22ஆம் தேதிக்கு அப்புறம், சரிங்களா, போன செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறம் 28% இருந்த ஜிஎஸ்டி வரியானது தற்போது 18% குறைக்கப்பட்டு மக்கள் மத்தியிலையும் சரி, ஏழை எளிய மக்கள் மத்தியிலையும் சரி ரொம்ப வரவேற்பை பெற்றிருக்குங்க. சரிங்களா? இந்த அறிவிப்பை பற்றி தான் தற்போது பலரும் பேசி வருகின்றனர். அதனுடன் போட்டி போடும் வகையில் பொங்கலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பே, அதாவது அக்டோபர் தீபாவளி சமயத்தில் பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 வழங்கும் அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதனால் அரசுக்கு 10,000 கோடி ரூபாய் செலவாகும். அதற்கான நிதி திரட்டும் பணிகளில் கவனம் செலுத்தி அவசியம் இல்லாத செலவுகளை குறைத்து நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு வழிவகை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல்க. சரிங்களா? ஸோ வரக்கூடிய 10ஆம் தேதி முதல் அனைத்து வகை ரேஷன்
கடைகளையும் சரி டோக்கன் இந்த தீபாவளி பரிசுக்காக டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 20ஆம் தேதி தீபாவளி இல்லையா? ஸோ அதற்கு முன்பாகவே 10 நாளுக்கு முன்னதாகவே வந்து அனைத்து ரேஷன் அட்டைகளுக்குமே 5000 ரூபாய் பரிசு கொடுக்க வழங்க தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. இதுதான் இந்த ஸ்கீம்ல அப்டேட்டா நம்ம சொல்லியிருக்கிறது. எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.